வங்காளதேசம்னா இப்ப ஒரு தனி நாடு. அங்க தினசரி நம்ம இந்துக்களை கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப வங்காளதேசம் இப்ப தேர்தல் நடந்து ஒரு புதிதாக ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அந்த வங்காளதேசத்துல அது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்படுது. மேற்கு பாகிஸ்தான் பஞ்சாப் லாகூர் அந்த பகுதியில இருந்து இந்த வங்காளதேசத்துக்குள்ள ராணுவம் ஊடுருவி வங்காள மொழி பேசுகின்றவர்களை கொலை செய்து அந்த வங்காள மொழி பேசுகின்ற அந்த மக்களை மதம் மாற்றி ஏறத்தாழ ஒரே நாள்ல 12 பேரை கொலை பண்ணாங்க டாக்கா பல்கலைக்கழகத்தில். அந்த நாளைத்தான் ஐக்கிய நாடுகள் சபை தாய்மொழி காப்பதற்காக, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க, அவங்க நம்முடைய ராணுவத்தை அனுப்பி அந்த வங்கதேச மக்களை காப்பாற்றி புதிதாக வங்கதேசமே பாகிஸ்தானை பிரிச்சு ஒரு நாட்டை உருவாக்குனாங்க. அந்த வங்காளதேசத்து மக்கள் மொழியை காக்க, கலாச்சாரத்தை காக்க, பண்பாட்டை காக்க, நாட்டை காக்க உயிர் தியாகம் செய்தார். அரபு மொழி திணிக்கப்பட்டது, உருது மொழி திணிக்கப்பட்டது, அந்த வங்கதேச மொழி அழிக்கப்பட்டது. அதனால அந்த மிகப்பெரிய போராட்டம் ஒரு நாடே பிறந்துருச்சு. அந்த போராட்டத்தை நினைவு கூறக்கூடிய வகையில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அவங்களுக்கு ஒவ்வொரு தாய்மொழி இருக்கும். அவங்க இந்த பிப்ரவரி 21ஆம் தேதியை தாய்மொழி தினமாக கடைபிடித்து வருகிறார்கள். நம்முடைய மத்திய அரசு, மாநில அரசு எல்லாமே இன்னைக்கு தாய்மொழி தினத்தை கடைபிடிக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல தாய்மொழியில படிக்கணும். மகாகவி பாரதியார் சொல்லுகிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது உலகெங்கிலும் காணோம். நம்முடைய தமிழ் மொழியை அவர் அறிந்த மொழிகளில், அவர் நிறைய மொழி அவருக்கு தெரியும். காசியிலே பாரதியார் வாழ்ந்திருக்கிறார், அவருக்கு ஹிந்தி தெரியும், அவருக்கு வங்காள மொழி தெரியும். வங்காள மொழியிலே இருந்த வந்தே மாதரம் பாடலை தமிழிலே மொழிபெயர்க்கிறார். பாண்டிச்சேரியிலே கொஞ்ச காலம் வாழ்ந்தார், அவருக்கு பிரெஞ்சு மொழி தெரியும், ஆங்கில மொழி தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும். இப்படி பல மொழிகளையும் படித்து அறிந்து புலமை பெற்று இருந்த அவர் சொல்லுகிறார், நான் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான, அற்புதமான, பழமையான, தொன்மையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. ஆனா இன்னைக்கு அந்த தமிழ் மொழி கல்வி நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்கிறது இல்லை. நம்ம குழந்தைகளை கொண்டு போய் எல்லாம் எங்க சேர்க்கிறோம்? எல்கேஜி, யூகேஜி இல்லையா? எல்கேஜி, யூகேஜி சேர்த்துன உடனே முதல்ல நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? மம்மி, டாடி. எடுத்த உடனே என்ன வேலை? அம்மா அப்பான்னு சொல்லாது, என்னன்னு கூப்பிடுறது வீட்டுல? மம்மி, டாடி கூப்பிடுறது. சித்திரை ஒண்ணு புத்தாண்டு இல்ல, தமிழ் வருட பிறப்பு நமக்கு வருட பிறப்பு இல்ல. எது வருட பிறப்பு? ஜனவரி 1 வருட பிறப்பு. அதே மாதிரிதான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுமா? கேக் வெட்டி இல்லையா? நாம விளக்க ஊதி அணைச்சு ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் தமிழ்ல கொண்டாடுறது இல்ல, பேரே தமிழ் பேர் வைக்கிறது இல்ல. இப்படி தமிழ் மொழி ஆங்கிலேய மொழியால் ஆதிக்கத்திற்கு உள்ளாகி தொடர்ந்து அழிக்கப்படுகிறது. நம்மளே ஆங்கிலத்தில் படிச்சாதான் அறிவு, ஆங்கிலம் படிச்சாதான் நாம உலகம் பூரா போக முடியுங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உலகத்துல முன்னேறிய நாடு ரஷ்யா, வல்லரசு நாடு. அந்த வல்லரசு நாடு ரஷ்யால ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவன் ரஷ்ய மொழியில் தான் படிப்பான். சீனா உலகத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, அங்க ஒருத்தர் இங்கிலீஷ் படிக்க மாட்டாங்க, அங்க சீன மொழியில தான் படிப்பான். இந்த உலகத்துல பிரான்ஸ் இருக்கு, ஆனா பிரெஞ்சு மொழி தான் தாய்மொழி. இப்படி உலகத்துல அமெரிக்கா, லண்டன், லண்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்காட்லாந்துலயே அங்க வேற மொழி. ஆனா அவன் நம்ப வச்சுட்டான், நம்மள அவர் 200 வருஷமா அடிமைப்படுத்தி ஆண்ட காரணத்தினால ஆங்கிலம் என்பது உலக மொழின்னு நம்மள நம்ப வச்சுட்டான். பிரெஞ்சுக்கு நீங்க இப்ப பாண்டிச்சேரி போய் யாரு, பாண்டிச்சேரியில யார் வந்திருக்கீங்க?
பாண்டிச்சேரியிலிருந்து வந்தவங்களை போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏன்னா பாண்டிச்சேரியில பிரெஞ்சு ஆச்சு, பாண்டிச்சேரியில என்ன ஆச்சு, அவங்களை கேட்டீங்கன்னா பிரெஞ்சு படிக்கணும்பா, உலகம் பூரா போலாம் பிரெஞ்சு படிச்சான்னு சொல்லுவான். நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டவன் அவன் ஆளுகின்ற பொழுது என்ன பண்ணான்னா, இவன் வந்து உள்ளூர் தாய்மொழியை பேசினா இவன் அடிமைப்படுத்த முடியாது. அதனால முதல்ல தாய்மொழியை அளித்தான். நம்முடைய குருகுலங்களை எல்லாம் மூடுனா, குருகுலங்களை எல்லாம் மூடுனா, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் முட்டாள்தனம். நம்முடைய தாய்மொழியை அழித்து ஆங்கில கல்வியை திணித்தான். இன்னைக்கும் நம்ம குழந்தைங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு வர்றாங்க. ஆனா அப்படி படிச்சு வந்த பிறகு கூட அவங்க தமிழ்ல கையெழுத்து கூட போடுறது இல்லை. ஆங்கிலம் பேசினால் நாகரீகம் என்கிற நிலை இருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் பாரதியாரே வருத்தப்பட்டு சொல்றாரு, மெல்ல தமிழ் இனி சாகும் அப்படிங்கிற. நாம இந்த ஆங்கில மொழி திணிப்பு, நிறைய பேர் இந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க. இந்தி விருப்பப்பட்டு படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். உலகத்துல எந்த மொழியை வேண்டுமானாலும் நாம கத்துக்கணும். சென்றிடுவீர் எட்டு திட்டும் தலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு சேர்த்து. உலகத்துல நம்ம எங்க போறோமோ அந்த மொழியை படிச்சுக்கணும். நம்ம வியாபாரத்துக்கு எங்க போறோமோ அந்த வியாபார மொழி நமக்கு வேணும். ஆனா ஒரு மொழியை படிக்கிறதுக்கே இந்தி படிச்சா தமிழ் அழிஞ்சிருந்து இங்க ஒரு மூட நம்பிக்கை பரப்பி வச்சுதான். கேரளத்துல மலையாளம் படிக்கிறான், இந்தி படிக்கிறான், ஆங்கிலம் படிக்கிறான். கேரளால மலையாளம் அழிஞ்சு போகுது. கர்நாடகத்துல கன்னடம் படிக்கிறான், இந்தி படிக்கிறான், ஆங்கிலம் படிக்கிறான், கன்னடம் அழிஞ்சு போகல. தெலுங்கு, இந்த தெலுங்கு மொழியே ஒரு சுந்தர தெலுங்கும்பாங்க, அற்புதமான மொழி தெலுங்கு மொழி. அந்த தெலுங்கு மொழி படிக்கிறாங்க, இந்தி படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க. அங்க வந்து தெலுங்கு மொழி அழிஞ்சு போகல. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த திராவிட மாடல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தி படிச்சுனா தமிழ் அழிஞ்சிரும்னு ஒரு கதையை கட்டி விட்டாங்க. இந்தியை எதிர்ப்பான், ஆனா ஆங்கிலத்தை ஆதரிப்பான். ஏன் தெரியுமா? ஆங்கிலேயனே இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் அவர்களுடைய பொறுப்பிலே ஆட்சி இருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து நம்முடைய தமிழகத்திலே ஆங்கில திணிப்பு நடைபெறுகிறது. தமிழர் கலாச்சாரம் பண்பாடும் அழிந்து போகிறது. தமிழர் கலாச்சாரம் பண்பாடு என்ன? குடும்ப அமைப்பு முறை. அம்மா அப்பா தானே. தாயிற் சிறந்ததொரு கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த ஆங்கிலம் படிச்சா என்ன ஆகுது? அவன் வேலண்டைன் டே கொண்டாட ஆரம்பிச்சிடறான். என்ன டே? காதலர் தினம். பிப்ரவரி 14 காதலர் தினம், ஜனவரி 1 புத்தாண்டு. இப்படி நம்முடைய கலாச்சாரம் மாறுது, நம்முடைய பண்பாடு மாறுது. கூட இந்த தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை, தமிழ் மொழியை அழிப்பதற்கு இப்ப சின்னத்திரை வண்ணத்திரை எல்லாம் வந்துருச்சு இல்லையா? முதல்லையாவது ஒரு தூய தமிழ்ல பேசிட்டு இருந்தாங்க. தமிழ் சேனல், அந்த டிவி சேனல்கள் எல்லாம் தமிழை உச்சரிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப மோசமா உச்சரிக்கிறாங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தெருவெங்கும் தமிழ் முழக்கம் செய்வோம். வீதிகளில் பெயர் பலகையில நீங்க கர்நாடகத்துல கன்னடத்துல தான் முதல்ல எழுதணும். நீங்க கேரளா போயிட்டீங்கன்னா மலையாளத்துல தான் எழுதணும். ஆந்திரா போயிட்டுன்னா தெலுங்குல தான் எழுதணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க விதி இருக்குது, பெயர் பலகை தமிழ்ல இருக்கணும்னு. ஆனா அதை அமல்படுத்த மாட்டான். பூரா இங்கிலீஷ் பேர் தான், இங்கிலீஷ்ல பெருசா எழுதியிருப்பான். இது நம்முடைய தமிழக மக்களை, தமிழ் உணர்வை ஒரு வியாபாரமாக வைத்துக் கொண்டார்கள் இந்த திராவிட அமைப்பை சார்ந்தவர்கள். ஆனா தமிழ் மொழியை வியாபாரம் செய்யாமல் தமிழ் மொழியை, தாய்மொழியை காத்து வருவது எது என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய தேவாரம், நம்முடைய திருவாசகம், நம்முடைய பாசுரங்கள், இவைதான் தூய தமிழை காத்து வருகிறது. புரியுதுங்களா? அதுவும் இந்த தமிழ் மொழிக்கு பெரிய அளவிலே ஏற்றம் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சமயக்குறவர் நால்வர். இந்த தமிழ் மொழிக்கு ஏற்றம் கொடுத்தவர்கள் 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள். இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாதான் தமிழ், கடவுள் இல்லை நாட்டையும் பேசினாதான் தமிழ். ஒரு முட்டாள்தனமான ஒரு பிரச்சாரத்தை, அன்பே சிவம் என்பவன் தமிழன். தமிழன் யாரு? ஈவேரா தமிழன் கிடையாது.
இவங்கெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றவன் தமிழனா இருக்க முடியுமா? தமிழன்னா திருநீர் அணியணும். தமிழன்னா அவன் தெய்வத்தை வணங்கணும். தமிழ் மொழியிலே உருவான அனைத்து பாடல்களும் கடவுள் வாழ்த்தோடு. திருக்குறள் எதுல துவங்குது? கடவுள் வாழ்த்தோடு. 10 குறள், அதுல 8 குறள் இறைவனுடைய திருவடி பெருமையை பேசுகின்ற குறள். இந்த தமிழ் மொழி இறை நம்பிக்கைக்கு எதிரான மொழி அல்ல. இந்த தமிழ் மொழி நாத்திக மொழியும் அல்ல. இந்த தமிழ் மொழி தெய்வீக தமிழ் மொழி. நம்ம தமிழ் மொழி எப்படி உருவாச்சுன்னா, சிவபெருமான் இந்த தமிழ் மொழியை தன்னுடைய உடுக்கை ஒலி இருக்கு இல்லையா, அதுல ஒரு புறம் ஒலிக்கக்கூடிய அந்த ஒலிகளை அதையெல்லாம் எடுத்து பாணினி இடத்திலே கொடுத்து சமஸ்கிருதம் அந்த மொழியை உருவாக்கினார். பாணினி சமஸ்கிருதத்துக்கு இலக்கணம் வகுத்தார். இன்னொரு புறத்திலே வந்த அந்த ஒலிகளை எல்லாம் எடுத்து யாரு கொடுக்கிறாங்க? அகத்தியன் கிட்ட கொடுக்கிறார். அந்த அகத்தியன் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தான். இந்திரன் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தான். அதன் பிறகு இதெல்லாம் பத்தாதுன்னு சிவபெருமானே சங்கமே வச்சுட்டான். முதற் சங்கம். ஏன்? முதற் சங்கத்துல சங்க பலகை இருக்கும். அந்த சங்க பலகையில தமிழ் புலவர்கள் அருளிய அந்த நூல்களை எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. சங்க பலகையில 51 புலவர்கள் உட்கார்ந்து தமிழ் வளர்த்தாங்க. புதிதாக ஏதாவது தமிழிலே இயற்றப்பட்டால், தமிழிலே செய்யப்பட்டால், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருமூலர். அப்படியாவது பாட்டு ஏதாவது வந்துதான் என்ன பண்ணுவாங்க? அந்த சங்க பலகையை கொண்டு வைக்கணும். வச்சா அந்த சங்க பலகை நீண்ட இடம் கொடுக்கும். சங்க புலவர்கள் ஏத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழி ஔவையாரால் வளர்க்கப்பட்ட மொழி. ஔவையார் தான் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இப்ப நம்முடைய சனாதன இந்து தர்மம் தான் என்ன அப்படின்னா, அறம் செய்ய விரும்பு. இந்த தமிழ் மொழியில ஆங்கில எழுத்தையே எப்படி அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்கன்னா, ஆனா அறம் செய்ய விரும்பு, ஆவனா ஆறுவது சினம், ஈனா இயல்வது கரவேல், ஈனா ஈவது விளக்கு. ஏபிசிடி எப்படி சொல்லிக் கொடுப்பான்? ஏ ஃபார் ஆப்பிள், இல்லையா? பி ஃபார் பால். ஆனா தமிழை எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அவையார் நமக்கு? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. உயிரெழுத்து 12 எழுத்து. உயிரெழுத்து எத்தனை? அதான் முருகப்பெருமானுக்கு கண்ணு. உயிரெழுத்து என்னது? முருகப்பெருமானுக்கு 6 முகம். 6 × 2 எத்தனை? 12. முருகப்பெருமானுக்கு 12 கண்கள். இது நக்கீரர் சொன்னாரு. முருகனே தமிழ் வடிவம் தான். தமிழ் கடவுள். 6 தலை இல்லையா? 12 தோல். 6 12 சேர்ந்தா எவ்வளவு ஆச்சு? 18. 18 மெய்யெழுத்து. 18 என்ன எழுத்து? மெய்யெழுத்து. 18 உயிர் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர் மெய் எழுத்து. இதெல்லாம் இருந்தாலும் பத்தாதுன்னு 1000 எழுத்து கொண்டு கொடுத்தான் பாருங்க நம்மளுக்கு. 1000 எழுத்து. இதான் முருகன். அதான் நக்கீரர் சொல்றாரு. அதான் திருப்பரங்குன்றம் முதல் படை வீட்டிலே நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை பாடுகிறார். இந்த முருகப்பெருமானுடைய அருளால் ஏன் தமிழ் கடவுள் முருகன்? தமிழ் கடவுள் முருகன். இந்த முருகப்பெருமானுடைய அருளாலே குமரகுருபரர் ஞானசம்பந்த பெருமான் 3 வயதிலே சிவபெருமானுடைய அருளால் பாடுகின்ற ஆற்றல் பெற்றார். தோடுடைய செவியன். பிறந்து 5 வயது வரை ஊமையாக இருக்கிறார் குமரகுருபரர். அவர் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுகிற பொழுது அவருக்கு பேசுகின்ற ஆற்றல் வருகிறது. கந்தர் கலிவெண்பா பாடுகிறார். இங்கே அருணகிரிநாதர் இல்லையா? இங்க அருணகிரிநாதருக்கு இங்க முருகப்பெருமான் உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம்? சும்மா இரு சொல்லற. வள்ளலாருக்கு என்ன உபதேசம்? பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. எல்லாம் இவங்க எல்லாம் தமிழை வளர்த்தவங்க. இன்னைக்கு தமிழை வளர்த்தவங்கன்னு யார் சொல்றாங்கன்னா, மொழிப்போர் தியாகி. எவெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் கொளுத்தினானோ, போஸ்ட் ஆபீஸ கொளுத்தினானோ, மொழி போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிற போர்ல இப்ப சமீபத்தில் ஒரு படம் வந்தது, பேரு பராசக்தி.
யாரெல்லாம் காவல்துறையை தாக்குனாங்களோ, பொது சொத்துக்கு நாசம் விளைவிச்சாங்களோ அவெல்லாம் மொழி போர்த்து. உலகத்திலேயே மிகப்பெரிய மொழி போராளி யாருன்னா எங்க சிவபெருமான் தான் உலகத்திலே மிகப்பெரிய மொழி போராளி. தமிழிலே பாடி எந்த மொழியிலாவது பாடி ஒரு ஒரு செத்தவனை பிழைக்க வைக்க முடியுமானா? என்ன சித்தர்கள் ஒன்று கொண்டிருக்கீங்க. சித்தர்களின் மொழி தமிழ். சித்தனுக்கெல்லாம் சித்தன் எங்க சிவபெருமான். அந்த செத்தவனை பிழைக்க வைக்கும் சித்தர் பிறந்த நாடு இந்த பாரத நாடு. ஒன்றுகளாம் என்று பதிகம் பாடி அரவு தீண்டி பாம்பு தீண்டி இறந்து போன அந்த மகனை உயிர்ப்பிக்கிறார் அப்பர் பெருமான். தமிழ்ல பாடிதான் உயிர்ப்பிக்கிறார். இந்த உலகத்துல பிள்ளையார் சுழியோட எழுத துவங்குவது தமிழ் மொழிதான். நால்வர் பெருமக்கள் எல்லாம் வானத்திற்கு போவதற்கு முன்பாக சுந்தரர் வானம் போகணும். இந்திரன் முதல்வர் எதிர்கொண்டு வந்து அழைக்கிறார்கள். திருக்கைலாய உலா பாடின உடனே அந்த சுந்தரன் போவதற்கு முன்னாடியே அவருடைய தோழர் சேரமான் பெருமான் போறார். அவருக்கு முன்னாடியே பிள்ளையார் அகவல் பாடுகிறார். அப்பை மூதாட்டியார் சீதக்கிழவ செந்தாமரை பூ பாதச்சிறம்பு பதைசை பாட பொன்னரை ஞானம் பூந்திவில் ஆடியும். சைவ சித்தாந்தத்தினுடைய நுணுக்கமான பொருள் அந்த பிள்ளையார் அகவலிலே இருக்கிறது. அது பிள்ளையார் அகவல் ஒண்ணு படிச்சீங்கன்னா போதும். நீங்க எல்லா சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாம் படிச்சிடலாம். அதனாலதான் பிள்ளையார் என்ன பண்றாரு, அவ்வையார தூக்கி கொண்டு போய் இவன்லாம் கைலாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி மேல கொண்டு போய் கைலாயத்துல அவ்வையார கால் நீட்டி போற வச்சுட்டாங்க. நீங்க சாதாரண மொழிகள தமிழ். எலும்பை பெண்ணாக்கியது தமிழ். ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவை பதிகம் பாடி பூம்பாவை உயிர்ப்பித்தார். எங்க? நம்முடைய கபாலீஸ்வரர் கோயில். சென்னையில் கோயில்களா இப்ப இருக்கிறது நம்ம கோயில் அல்ல, அது சிவனேசன் செட்டியார் இருக்கிற கோயில் 300 வருஷத்துக்கு முன்னாடி. கபாலீஸ்வரர் கோயில் என்னன்னா அந்த சாந்தோம் என்கின்ற பாதிரியார் அதை வந்து இடிச்சுட்டான். போர்ச்சுகீசியர்கள் அந்த நம்முடைய கோவிலை இடித்து அங்கே அவர்கள் சர்ச் கட்டி கொண்டார்கள். அதுல அழகா வர்ணனை வருது. திருவொற்றியூரிலே இருந்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவர் கபாலீஸ்வரர் கோயில் வந்து கபாலீஸ்வரரை பாடுகிறார். கன்னி மாடம் இன்றும் இருக்கிறது. அந்த எலும்பை பொன்னாக பூம்பாவையாக மாற்றிய பெருமைக்குரியது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய தமிழ். அதுல எங்க தாயார் ஆண்டாள் தமிழ் தாய். யாருன்னா ஆண்டாள் தான் தமிழ் தாய். சூடி கொடுத்த சுடற்கொடியார். இந்த தமிழ் ஒரு விஞ்ஞான மொழி, அறிவியல் மொழி. இந்த தமிழிலே இல்லாதது உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த தெய்வ தமிழ் மொழியை நம்முடைய குழந்தைகள் படிக்க விடாமல் இன்றைக்கு ஆங்கில கல்வியை திணித்துக் கொண்டிருக்கிறார். தமிழர் உடை இல்லை, தமிழருடைய கலாச்சாரம் இல்லை, வீட்டிலே அம்மா அப்பா இல்லை, மம்மி டாடியாக இருக்கிறது. இதையே வந்து நாம நம்முடைய தர்மம் என்பது தமிழ் வடிவமானது. சனாதன இந்து தர்மம் என்பது தமிழ் வடிவமானது. அறம் பொருள் இன்பம் வீடு பேரு சனாதன இந்து தர்மம். இந்த தமிழருடைய குடும்ப அமைப்பு முறை இந்த உலகத்திலே ஐரோப்பிய நாடுகளில் பெரிய அளவுல குடும்ப அமைப்பு முறை எல்லாம் கிடையாது. அமெரிக்க நாடுகள்ல பெரிய அளவுல குடும்ப அமைப்பு முறை, பெரியவங்களை தாத்தா பாட்டி அந்த உறவு முறைகள், மாம மச்சான் உறவு முறை, அங்காளி பங்காளி உறவு முறை, சித்தப்பா சித்தி முறை. ஒரே ரெண்டு வார்த்தை தான் இங்கிலீஷ்ல. என்ன? அங்கிள் ஆண்டி, மம்மி டாடி. இந்த ரெண்டுக்குள்ள இந்த 4க்குள்ள உறவு முடிச்சுக்கணும். நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, அறிவியல், வரலாறு, பாரம்பரியம் எல்லாமே இன்றைக்கு ஆங்கில மொழி ஆதிக்கத்தால் அழிக்கப்படுகிறது. நம்முடைய நால்வர் பெருமக்கள் எங்கெல்லாம் போனாங்களோ, நால்வர் பெருமக்கள் இங்க அண்ணாமலையாருக்கு வந்தாங்க. இங்க அண்ணாமலையாருக்கு நம்முடைய நால்வர் பெருமக்கள் வழிபாடு செய்து இந்த திருவண்ணாமலையில வந்துதான் திருவெம்பாவை மார்கழி மாதத்திலே திருவெம்பாவை பாவை நோன்பு.